அப்பாடா, ஒரு வழியா எல்லாருக்கும் பாய் தலோனி எல்லாம் செட் பண்ணி போட்டாச்சு. இனி நிம்மதியா கடந்து உறங்கல. ஆமா, மணி 9 இதுல ஒண்ணு இன்னும் காணல. வருமா வராதுலன்னு தெரியலையே. சரி, பொறுமையா வரட்டு, என்ன அவசரம், நாளைக்கு லீவு தானே. செல்வி அக்கா, வா ஜில்லு வா. ஏன்னா நீ மட்டும் வந்துருக்க, பிள்ளை எல்லாம் இங்க. பிள்ளை எனக்கு கூட வரல இல்ல அக்கா, எல்லாம் உங்க வீட்டுல தானே நிக்குதுவா. நான் என்ன மாப்பிள்ளை போய் சாப்பாடு கொடுக்க எல்லாம் போனேன். அப்படியாம்மா, இங்கதான் நிக்குதோளோ? ஆமா அக்கா, எல்லா பிள்ளைகளும் இங்கதான் நிக்குது, நீங்க பாக்க இல்லையோ? இல்லம்மா, நீங்க போன உடனே நான் இந்த பாத்திரத்தை எல்லாம் கொண்டு கழுவி பறக்கி வச்சுட்டு பெட்ஷீட் எல்லாம் கொண்டு விரிச்சிட்டு இருந்தேன்னா, அப்ப நான் எதையுமே கவனிக்கல. என்ன அக்கா சொல்லுதியா? நீங்க என்னத்துக்கு இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவுனியா? எவ்வளவு பாத்திரம் இதெல்லாம் இருந்தது, நாங்க சொன்ன இல்ல நாங்க வாரேன்னு. அதுக்குள்ள உங்களுக்கு ஏன் அக்கா இவ்வளவு அவசரம்? ஐயே, இதுல என்னம்மா இருக்கு? இவ்வளவு பாத்திரம் தானே உண்டு, இதுக்கு நீ எல்லாரையும் ஒருக்கா வரட்டுன்னு காத்துட்டு இருந்து ஒருக்கா கழுவணுமா? அதெல்லாம் பிரச்சனை இல்லாம எப்போ அந்த பாத்திரம் எல்லாம் கழுவியதானே. இல்ல அக்கா, இருந்தாலும் நாங்க சொல்லிட்டு தானே அக்கா போனோம், நாங்க வந்து செய்யலாம் சேர்ந்து செய்யலான்னு. உங்களுக்கு ஏன் இவ்வளவு அவசரம்? சரிம்மா விடு, இதுல என்ன இருக்கு? பாத்திரம் தானம்மா கழுவணும், இதுல ஒரு பிரச்சனையும் இல்ல இல்ல. பிரச்சனை ஒண்ணும் இல்ல அக்கா, ஆனாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டது இல்ல அக்கா, அப்போ எல்லாருக்கும் அதுல பங்கு இருக்குல்ல. ஆமாமா, பெரிய பங்கு இருக்கு, போமா நீ வேற. இருந்தாலும் உங்களை போல யாரும் இருக்க மாட்டேனாக்கா. செல்வியக்கா, பாத்திரம் எல்லாம் கழுவோமா? வாங்க. நம்ம இன்னும் செல்வி அக்கால தான் அக்கா பிடிச்சு கழுவணும். போ ஜில்லு. ஏன் ஜில்லு, என்னாச்சு? என்ன ஆச்சுன்னா, இந்த செல்வி அக்கா நம்ம வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்க போனால அக்கா, அந்த நேரத்துல எல்லா பாத்திரத்தையும் கொண்டு போய் கழுவி பறக்கி போட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாய் தலுணி எல்லாம் கொண்டு விரிச்சு பறக்கி போட்டுருக்கணும். ஐயே, நான் இப்பதான் சுத்தி பாக்கேன். ஏன் செல்வியக்கா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க வாரத்துறைக்கு உங்களுக்கு என்ன காத்திருக்க முடியாதா? நாங்க வந்த பிரச்சனை நம்ம படப்படா செஞ்சிருந்தா உடனே வேலை முடிஞ்சிருக்கும்ல. இப்போ என்ன வேலை முடியாமல தான் இருக்குது. நீங்க என்ன போய் ஒரு அரை மணிக்கூர் இருக்குமா, அதுக்குள்ள அடிதான் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேனே. நீங்க இருந்திருந்தாலும் அவ்வளவு நேரம் ஆகும், ஒத்தையில நான் பண்ணாலும் அவ்வளவு நேரம் தான். ஆனாலும் எல்லாத்தையும் பறக்கி கொண்டு கீழே போட்டு எத்தனை நட நடந்திருப்பியா? திருப்பி கழுவி பறக்கி எல்லாம் வச்சு எடுத்து இந்த பாய் தண்ணி எல்லாம் எத்தனை நட கொண்டு வந்திருப்பியா? ஏம்மா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாம்மா. எனக்கு இதெல்லாம் கஷ்டமாவே தெரியலாமா. நீங்க தேவையில்லாம போட்டு இது பண்ணிக்காதீங்க. போங்க, எல்லாரும் போய் பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வாருங்க, நம்ம படுப்போம். இவியல்ட்ட எல்லாம் பேசி ஒன்னும் நம்ம ஜெயிக்க முடியாதக்கா. அவங்க தோணியதை தான் அவங்க செய்வாங்க, ஏன்னா அவங்க பெரிய அம்மா இல்ல. என்ன ஜில்லே, கிண்டல் பண்றியா? கிண்டல் எல்லாம் பண்ணல, உண்மைதான் செய்யலையே. என்னால எல்லாம் இப்படி எல்லாம் செய்ய முடியாதப்பா. நீங்க ஆனா இவ்வளவு செஞ்சிருக்குது இல்ல, அதனால நீங்க அப்ப பெரிய ஆளுதான், அதனாலதான் பெரிய அம்மான்னு சொன்னேன். சரி டீ, போங்க போங்க, போய் பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வாருங்க. அப்புறம் அந்த வசந்தி உமா இவ்வளவு எல்லாம் விழிச்சு கூட்டிட்டு வாருங்க. சரிக்கா, சரி. அம்மா, நாங்க வந்தோம். வந்தியலா, நீங்க போய் அந்த அத்தத்துல போய் 2 நேரம் படுங்க மக்களே. ஐயோ அம்மா, அந்த அத்தத்துலயா? நான் ஒன்னும் படுக்க மாட்டேன், எனக்கு நல்ல பயம். பேய் வந்து என்ன தூக்கிட்டு போயிடும். பேய்க்கு பேய் தானே பிடிச்சான். இல்ல, நான் உன்கிட்ட ஒன்னும் சொல்லல, நீ தேவையில்லாம பேசாத. தொடங்கியாச்சா? 2 நேரம் சண்டை போட தொடங்கியாச்சா? ஒழுங்கு மரியாதை போய் கடைங்க, இல்லைன்னா வீட்டுக்குள்ள போய் கிடந்துருங்க. நாங்க எங்க ஜாலியா கிடப்போம். பின்ன பாரு அம்மா, அவன் என்ன பிசாசுன்னு சொல்லியேன். அவன் பிசாசுன்னு சொன்னோன்னா நீ பிசாசு போல இருக்கிறியா இல்ல பிசாசு போல ஆயிருவியா? இல்ல இல்ல, அவன் அப்படி சொன்ன உடனே உனக்கு ஏன் கோவம் வருது? அப்ப உண்மை சொன்னால உனக்கு கோவம் வருது, அப்ப நீ என்ன பிசாசா? உண்மை இல்ல. இல்ல இல்ல, பாரு அனு, அம்மையே உன்ன பிசாசுன்னு தான் சொல்லுது. பாரு அந்த பக்கம். ஏன் மக்கா இப்படி 2 பேரும் கிடந்து சண்டை போடுது? போய் பாடு, பிரச்சனை இல்ல, நாங்க எல்லாரும் இருக்கேன் இல்ல. பிசாசு பேய் அப்படின்னு எதுவுமே இல்ல மக்கா. இல்ல அத்தை, எனக்கு கொஞ்சம் பயம் தானே. அந்த அத்தத்துல படுக்க இல்ல, நான் இங்க நடுவுல ஏதாவது எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் படிக்கேன். சரிம்மா, அப்ப அந்த ஆம்பளை பசங்க எல்லாம் அந்த அத்தத்துல கிடக்கட்டு, நம்ம இங்க நடுவுல கிடக்கலாம். சரி அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ஐயே, இதுல என்னம்மா இருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கியே? அவங்க மீதி பிள்ளைங்க எல்லாம் என்னம்மா? அவங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க அத்தை. என்ன ஜில்லு, ஒன்னும் இங்க காணல. எல்லாம் ஆடி அசைச்சு வருதக்கா, எல்லாத்துக்கும் உண்ட மயக்கம். இந்த வயசுலயே உண்ட மயக்கமா? ஆமாக்கா, இப்போ உள்ளதும் அப்படித்தானே இருக்குது. ஆமா, அதுவும் சரிதான். சரி அம்மா, நான் ஃபர்ஸ்ட் போய் படிக்க. சரி மோனா, சரி. லே மோனா, நீ எங்க போன இவ்வளவு நேரம்? ஏன் சாப்பிடவும் வரல? நான் அஜய்க்கு ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன்லதா. அப்படியேக்கா, எடுத்து வச்சியலோ? ஆமா, பின்ன நம்ம பிள்ளைக்கு எடுத்து வச்சாம எனக்கு தெரியாது அவன் வராத்தது. எனக்கு அவன் வராத்தது தெரியும்ல, அதனால நான் ஏற்கனவே எடுத்து வச்சேன். ஐயோ அத்தை, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஏன்ல மோனா அப்படி சொல்லிய வேண்டாம்? நான் அவனுக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கப்ப பிரியாணி ஆகும். அவன் கல்யாண வீட்டுக்கு போய் நல்ல மட்டன் பிரியாணி எல்லாம் தின்னிட்டு வந்திருக்கேன். அப்ப எப்படி அவன் வந்து இங்க இருந்து தின்னுவான்? எட்டி, உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை நம்பி தானே சொன்னேன், இப்படி போட்டு குடிக்க. சும்மா ஜாலிக்கு. எப்போ அம்மா தாய் என்ன சிரிச்சாதாம்மா பயமா இருக்கு.
அந்த பக்கம் இப்படி எல்லாம் நீ சொல்லி இல்ல அதனால தான் உன்னை போட்டு விடுத்தேன். லே மோனே நீ எங்க போய் தின்னுட்டு வர்ற? யாரு கல்யாணம் சொல்லவே இல்லாமட்ட. எனக்கு ஃப்ரெண்டுக்கு அக்காளுக்கு கல்யாணம்மா, அதனாலதான் போனேன். அவன் நல்லா கூப்பிட்டான், வரலன்னு சொன்ன பிறகு கேட்கல, அதனாலதான் போயிட்டு வந்தேன். சரி நீ போனது ஒண்ணும் இல்ல, அதுக்கு ஏன் அம்மாட்ட சொல்லிட்டு போனேன் என்ன? இதுல என்ன கள்ளதண்ணா உனக்கு? இல்ல அம்மா, ராத்திரி ஆயிட்டுல, அதனால நீ ஏதாவது சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுல என்ன மக்கா இருக்கு? ஃப்ரெண்டுக்கு அக்கா கல்யாணத்துக்கு தானே போனேன், வேற எங்கேயும் கூத்தடிச்சவோ அதுக்கு இதுக்கு போகல. அப்புறம் என்ன? நீ உண்மையை சொல்லிட்டு போனேன்னா ஒரு பிரச்சனை இல்லை. பாத்தியா நீ இப்ப அதை மறைக்க போய் அது கள்ளதானா ஆகி அவ தங்கச்சி சொல்லி தந்து அது அம்மாவுக்கு தெரிய வரும்போது அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என் பிள்ளை என்கிட்ட போய் சொல்லியானே மறைக்கிறானே. நீ உண்மையை சொல்லிட்டு போனேன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி அத்தை, இனி அப்படிலாம் இருக்க மாட்டேன். அம்மா டக்குன்னு இப்படி வெளியில நைட்டு விட மாட்டாங்க, அதனாலதான் சொல்லாம அப்படியே போயிட்டு வந்தேன். அம்மா வேற இங்க இருந்தாங்களா, நான் அந்த நேரம் அப்படியே போயிட்டு வந்துட்டேன். நீ இப்படி சொல்லாம போய் வந்து தெரியும் போதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இனிமே இப்படி எல்லாம் பண்ணாது, எதுவா இருந்தாலும் அம்மாட்ட சொல்லு சரியா? சரிம்மா, கண்டிப்பா சொல்லி. அத்தை அனிஸ் எங்க அத்தை? அந்த வலது பக்கத்துல அத்தத்துல திரும்பி பாருங்க, அங்க இப்பளே பேய் பிடிச்ச போய் கிடந்தாச்சு. ஏட்டி என்னட்டி சொல்லிய நீ அண்ணானே? ஏன் அவன் என்ன பிசாசுன்னு சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு கோவம் வரல, நான் அவனை பேயின்னு சொல்லும் போது உங்களுக்கு கோவம் வருதா? எனக்கு ஒரு நியாயம் அவனுக்கு ஒரு நியாயமா? வாய மூடிட்டு இருட்டி ஒவ்வொரு வா கட்டா தட்டி எல்லாரும் இருக்கிறேன்னு பாக்கி, இல்லைன்னா வந்து வாய பிச்சு போடுவோம் பிச்சு. ஐயா அத்தை, அவர் ஜாலிக்கு தானே சொன்னா அத்தை, கோவப்படாதீங்க. ஏ இருக்கட்டி உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து, நாளைக்கு வா. அஜய் நீயும் போமாக்கா, நீயும் போய் அனிசுக்கு பக்கத்துல பாடு. இந்த கப்ப பிரியாணி நான் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறேன், காலையில போகும்போது எடுத்துட்டு போ சரி? அதுக்கப்புறம் போய் சூடு பண்ணி சாப்பிடு. சரி அத்தை, சரி. எங்க அண்ணா போனியா? கொஞ்ச நேரம் ஆளே காணோம், இல்ல சாப்பிட வரலையா? என்னாச்சு? ஃப்ரெண்டுக்கு அக்காளுக்கு கல்யாணம் அக்கா, அதுக்கு போயிருந்தேன். ஓ சரி அண்ணா, சரி சரி. எங்க வேற யாரையும் காணல என்ன எல்லாரும் படுத்தாச்சா? என்ன வசந்தி அக்கா, கண்ணு காண இல்லையா? நாங்க எல்லாரும் படுத்திருக்க மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியுது. எட்டி அவனும் ரெண்டு பேரும் கிடைக்க இல்லாட்டி அதை பார்த்துட்டு ஒரு பேச்சு கேட்டேன். நீங்க பேச்சுக்கும் கேட்கண்டா, ஒரு பூச்சிக்கும் கேட்கண்ட. எங்க போனீ இவ்வளவு நேரம்? ஏன்னா மாப்பிள்ளைக்கு பாவம் பார்த்து போய் சாப்பாடு கொண்டு கொடுத்தா அது என்னட்டே வள்ளு வள்ளுன்னு நிக்குது. எங்கட்டி ஊர் சுத்திட்டு திரிய அடங்கி வீட்டுல கடை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க கிடக்க வேண்டியதான், என்னத்துக்கு வந்தியா? நீ என்ன தட்டி பேசி எங்க எல்லாரும் ஜாலியா கிடந்து தூங்கலன்னு இன்னைக்கு பிளான் பண்ணோம். அதுக்குன்னு நீங்க கண்டிப்பா வரணும்னு நாங்க எதிர்பார்க்கல. நீங்க இல்லைனாலும் நாங்க ஜாலியா தூங்குவோம். போட்டி அந்த பக்கம் நான் வந்து செல்வி அக்களுக்கு வீட்டுலதான் உறங்காந்தேன், உனக்கு வீட்டுல ஒன்னும் வர இல்ல அதனால நீ ஓர சீன் போடாத. சரி வசந்தி பிள்ளை எங்க? ஒரு கிறுக்கனை கல்யாணம் பண்ணிருக்கேன் இல்ல, அந்த கிறுக்கையும் விட்டான் இல்ல, அவன் என்னையும் விடல போ விடல, அதுக்குதான் இவ்வளவு நேரம் சண்டை நடந்துட்டு இருந்தது. சரி அப்ப நீ பிள்ளைகளை வச்சுக்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன், அதோ கிடந்து கரைஞ்சிட்டு கிடந்ததோ. ஐயே பாவம், நான் வேணா உன்கிட்ட பேசட்டாமா? வேண்டாக்கா நீங்க ஒன்னும் பேசண்ட, அவன் வந்து கதவெல்லாம் பூட்டிட்டு கிடந்தாச்சு, இனி அதோ கடை கட்டாதுல. இன்னும் கிளைமேட் இங்க வந்து பார்த்த தான் தெரியுது, நல்ல குளுத்தியா இருக்குல்ல, அதுகளுக்கு டக்குன்னு ஜலதோஷம் பிடிச்சேன் குட்டி, அதனால அங்க கடை கட்டாக்கா இன்னொரு நாள் பாப்போம். சரிம்மா சரி சரி. அனு அக்கா என்ன ஆச்சு? இங்க வாங்க அக்கா. என்ன ஆச்சு என்னாச்சு? இவங்களை விட்ட மாறி மாறி பேசிட்டே இருப்பேனாக்கா, நம்ம போய் படுப்போமா? ஆமா நானும் அதான் நினைச்சேன், வா நம்ம போய் படுப்போம். என்ன மக்கா ரெண்டு கிடந்தாச்சா? ஆமா நீங்க உறங்க வருவியன்னு காத்து இருந்தா நீங்க வந்த பாடல்ல, நீங்க நின்று கதை அடிச்சு நினைக்கிறீ, எங்களுக்கு உறக்காது, நாங்க படிக்கோம். சரி மக்கா உறங்குங்க உறங்குங்க, அந்த பெட்ஷீட் எடுத்து மூடிட்டு கிடங்கன்னா. சரி அத்தை. இனி உமா மட்டும் வரணும், உமா வந்துட்டான்னு படுத்துட வேண்டியவன். ஜில்லு உனக்கு பிள்ளை எங்க? அதுவும் கீழே தான்க்கா இருக்குது, நான் உமாட்ட சொல்லிட்டு வந்தேன், உமா வரும்போது கூட்டிட்டு வருவா. சரி சரி. அம்மா என்னட்டி அம்மா இவ்வளவு நேரம் உங்களுக்கு மேல வர்றதுக்கு? உறங்கண்டாமா? நாங்க ஜாலியா விளையாடணும் அம்மா, அதனாலதான் வரையில. சரி போட்டி போ, அனு அஜிஸ் அக்கா பக்கத்துல போய் படு. சரிம்மா. அம்மா நான் இங்க படுக்கணும்? என் தலையில ஏறி படு. போங்க அம்மா, இப்படி எல்லாம் பேசினீங்கன்னா வீட்டுக்கு போவேன். போல வீட்டுக்கு இறங்கி போல போ பாப்போம். உனக்கு அவ்வளவு ரோசம் வருதா இந்த வயசுல? எஜில்லு பின்ன நீ சொல்லியது சரியா? அது எங்க கிடக்கணும்னு கேட்டா நீ ஒழுங்கா சொல்லி கூட, அதை விட்டுட்டு தலையில கிடக்கணும்னு நான் என்ன செய்வேன்? சும்மாதாங்க காமெடி. மோன நீ போய் அங்க அனுசனா அஜய் அண்ணன் படுத்திருக்கேன், அவங்க பக்கத்துல போய் பாடு. சரி. உமா என்னம்மா உனக்கு பிள்ளைலாம் வர இல்லையா? அதுவும் விளையாடி விளையாடி உங்க வீட்லயே உறங்கிட்டக்கா, பின்ன அந்த அண்ணன் தான் சொல்லிச்சு சரி இல்ல கிடந்து உறங்கட்டு நீங்க போங்க அப்படின்னு. அப்படியா? சரி அப்ப நம்ம எல்லாம் படுப்போம் எல்லாரும். எல்லாரும் சேர்ந்து இப்படி மொட்டை மாடியில, அதுவும் இந்த நிலா நட்சத்திர வெளிச்சத்துல படுத்து கிடைக்கிறது என்ன நல்லா இருக்கு. ஆமா ஜில்லு, எவ்வளவு நல்லா இருக்குல்ல. நீ மட்டும் இன்னைக்கு இந்த ஐடியா கொடுக்காம இருந்திருந்தா நம்ம இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிருப்போம் தெரியுமா? எப்போ நமக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்காதுல்ல. ஏன் உமா சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு சொல்லிய? நம்ம அடுத்தடுத்த வீட்டுலதான் இருக்கோம், நம்ம டெய்லி சமைச்சு இதே மாதிரி சாப்பிட்டுட்டு இப்படி படுத்து தூங்குதான் உண்டு. ஆமா வசந்தி அக்கா, அப்பதானே உங்களுக்கு டெய்லி வீட்டுல அவசரம்னா ஒன்னும் செய்யண்டா, உங்களுக்கு செலவும் மிச்சம்,
ஓசில தின்னிட்டு வந்து கிடந்து இப்படி உறங்கலாம் நல்லா நீண்டு நிமிந்து. எல்லாரும் நல்ல கக்கப்பக்கன்னு சரிங்க. நான் உமா ஆசைப்படியாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுலதான் சொன்னேனே தவிர வேற எதுலயும் நான் சொல்லலப்பா. ஆசைப்படியந்தாக்கா, ஆனா என்ன டெய்லி இதே மாதிரி இருந்ததுன்னா லைஃப் போர் அடிக்கும்ல. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எப்போவாச்சும் ஒருக்கா நடந்தாதான் அது ஒரு என்ன சொல்லுக்கு டிஃப்ரெண்டான ஃபீலா இருக்கும், நல்லா இருக்கும். ஆமாம்மா, அது கரெக்ட் தான். டெய்லி இருந்துன்னா அது போர் அடிச்சிரும்ல. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எப்பவாச்சும் ஒருக்கா நடந்தாதான் அது மனசுக்கு நிறைவா இருக்கு, ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. என்னதான் இப்ப ஃபேனு ஏசின்னு வந்தாலும் அந்த காலத்துல நம்ம கரண்ட் இல்லாம தூங்குன சுகம் எங்கேயுமே வராது. முன்னாடி எல்லாம் எல்லாருக்க வீட்லயும் மொட்டை மாடியெல்லாம் இப்படி கிடையாது. இந்த பணக்கார வீட்டுலதான் மொட்டை மாடிங்கிறதே இருக்கும். நமக்கெல்லாம் ஓலை வீடு தான். அப்ப நம்ம மொத்தத்துல பாவிரிச்சு குடும்பமா அதுல இருந்து இந்த நிலாச்சோறு உண்டுல அம்மா ஒரு உருண்டை பிடிச்சு தருவாங்க. அதை சாப்பிட்டுட்டு அதுல படுக்கிற சுகமே தனிதான்ப்பா. ஆமாம்மா, இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு ஏசி ஃபேனு அதுவும் மெத்தையில கிடந்தாதான் உறக்கமே வருது. தனி ரூம் வேற இதுல வேணுமா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு. நம்ம எல்லாம் அந்த காலத்துல அம்மா அப்பா நம்ம கூட பிறந்த பிறப்பு எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல ஹாலில் கிடந்து தூங்குவோம், இல்லைன்னா இப்படி வெளியில மொத்தத்துல கிடந்து உறங்குவோம். ஆமாக்கா, இப்போ உள்ளதுகளுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்க கூடிய அந்த ஒரு இது இல்லவே இல்லை. இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க பரவாயில்ல, வந்து நம்ம கூட கிடக்குதோல்ல, அதுவே பெரிய விஷயம்தான். ஆமாம்மா, அந்த விஷயத்துக்கு சம்மதிச்சானா நம்ம பிள்ளைங்க பரவாயில்ல, நம்ம விழிச்சோன்னே வந்து கிடக்குதோலே. இது இப்படி வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டாக்கா. அந்த காலத்துல நம்ம டெய்லி இப்படிதான் கிடந்து உறங்குவோம். இப்போ உள்ளது அப்படி இல்ல. அப்ப இது இந்த மொட்டை மாடி உறக்கம் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கேண்டி இதெல்லாம் வந்து கிடக்குதோ. அல்லாம ஒன்னும் விருப்பப்பட்டவன வந்து கிடக்கல. இனி ஒரு கவனிச்சு பாருங்க, ஒன்னும் வராது. எப்படி அத்தை எங்க மனசுல இருக்கிறதெல்லாம் நீங்க கரெக்டா சொல்லுதிய எட்டி? அப்ப அப்படி நினைச்சிட்டு தான் கிடக்குதியோ? ஆமா அத்தை, நானும் அப்படிதான் அப்படி நினைச்சுதான் படுத்து கிடைக்கும். சரி, என்ன செய்யுது? சரி, இது என்ன அனுபவம் வித்தியாசமா இருக்கே, பாப்போம் எப்படி இருக்குன்னு தான் வந்தோம். அப்படி எட்டி அப்படி நீ கஷ்டப்பட்டு இருக்க கிடக்கண்டா, எனக்கு விட்டு போட்டி. அம்மா இனி வந்தாச்சுல்ல, மணி இனி 12 ஆச்சு. நான் ஒன்னும் ஒத்தைக்கு போக மாட்டேன், நீ காலையிலேயே போலாம். பாத்தியில செல்வியாக்கா, நம்ம பிள்ளைய பரவாயில்லைன்னு நம்ம இப்பதான் பெருமையை பேசிட்டு இருந்தோம். ஆனா அதுவா இது எப்படி இருக்குன்னு பாக்கு வந்து கிடக்குதோலாம். இவ்வளவு எல்லாம் என்னத்த செல்லுது? ஆமாம்மா, இப்ப ராத்திரி அதுகளுக்கு அதே போல போன் இல்லாம ஏதாவது கிடந்து தூங்குதா செல்லு? நைட்டு தூங்கும் போதும் போனு, காலையில எழும்பும் போதும் போனு, அதோடதான் எழும்புதுவோ அதோடதான் தூங்குதுவோ. இன்னைக்கு எப்படியோ ஒன்னும் போனு நோண்டல, அது வரைக்கும் பெரிய சந்தோஷம் தான். ஆனாலும் நம்ம வாழ்ந்த காலம் போல எல்லாம் இனி இப்ப இருக்க காலமும் சரி, இனி வர காலமும் வரவே வராதாக்கா. அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஞாபகங்கள், மறக்க முடியாத வாழ்க்கை. ஒழுங்கா சாப்பிட சாப்பாடு இருக்காது, எதுவுமே இருக்காது, வீட்டுல கரண்ட் இருக்காது, ஃபேன் இல்ல, டிவி இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, எதுவுமே இல்லைன்னா கூட அந்த வாழ்க்கை நமக்கு ஏதோ ஒரு விதத்துல சந்தோஷமா தான் இருந்திருக்கு. ஆமாம்மா, கண்டிப்பா. நம்ம நினைப்போம் என்னோட பசிக்குதே சாப்பாடு இல்லையே நினைச்சிருக்கோம். ஆனா இப்ப நமக்கு எல்லாமே கிடைக்குது இருக்குது. ஆனா நமக்கு வந்து எந்த ஒரு சந்தோஷமே இல்லாத மாதிரிதான் இருக்கு. அந்த காலத்துக்கு போயிச்சா கொள்ளலாம் போல அந்த மாதிரிதான் தோணுது. அம்மா, ஒரு டைம் மிஷின் வாங்குவோமா? வாங்கிட்டு நீ போறியா உனக்கு அந்த காலத்துக்கு? எட்டி, உனக்கு கிண்டலா இருக்கு இல்லாட்டி? அந்த காலத்துல எல்லாம் நாங்க வாழ்ந்த வாழ்க்கையே வேற. இப்ப உங்களுக்கு எல்லா சொகுசும் வீட்டுக்குள்ளே இருக்குது இல்லாட்டி, அதனால உங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. இனி அதை தெரிஞ்சு நான் என்னம்மா பண்ண போறேன்? காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறி மாறி போயிட வேண்டியதான். எப்பவுமே நீ அதே இதுல நிக்க முடியுமா? பாத்தியல்லாட்டி இதோட எல்லாம் ஒரு வார்த்தை சொல்ல முடியல. என்னத்த சொல்லுது? காலம் எல்லாம் ரொம்ப மாறி போயிடுச்சு. அம்மா பேச்ச பிள்ளை கேட்க காலம் போய், பிள்ளை பேச்ச அம்மா கேட்க வேண்டிய காலம் ஆயிடுச்சு. என்ன பண்ணியதாக்கா, கேட்காம இருந்தா அதுவுல கையிலாண்டு நம்ம அடி வாங்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி தானே இப்ப காலம் இருக்கு. இதுகளுக்கு நம்ம பயந்து பயந்து வாழ்க்கையை வாழ வேண்டியதா இருக்கு. எல்லாம் இந்த செல்போனு நெட் இந்த உலகம் என்ன எப்ப வந்ததோ அப்ப விட நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறி போச்சு. ஆனா செல்லு என்னதான் வந்தாலும் நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல அக்கா, நமக்குன்னு ஒரு சுய புத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல. நல்ல விதத்துக்கு பயன்படுத்தினா அது நல்லதா தான் போகும், கெட்டதா பயன்படுத்தினா அது கெட்ட இதுலதான் போகும். எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. எப்பா பரவாயில்லையே, வசந்தி அக்காளுக்கு வாயில இருந்தா நல்ல நல்ல எண்ணங்கள், நல்ல நல்ல வார்த்தைகள் எல்லாம் வருது. வாங்கட்டி அந்த பக்கம். சரி, எல்லாரும் தூங்குவோம். எப்படியும் 6 மணிக்கு முன்னாடி எழும்ப வேண்டியதானே? என்னத்துக்கு அக்கா, நாளைக்கு லீவு தானே, லேட்டா எழுமனா போதாதா? 11 மணி வரைக்கும் கிடந்து உறங்கிட்டு எழும்பினாலும் பிரச்சனை இல்லம்மா. ஆனா நம்ம கிடக்குறது ரூம்ல இல்ல, மொட்டை மாடியில. 6 மணிக்கு கரெக்டா வெயில் மூஞ்சில சுள்ளுன்னு அடிச்சான். அப்ப எழும்பிதானே ஆகணும். அட ஆமா, இல்ல நான் இந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். நானும் நாளைக்கு லீவு தான், ஜாலி எல்லாரும் கிடந்து நிறைய நேரம் தூங்கலான்னு நினைச்சேன். இப்படி ஒரு விஷயம் இருக்கு. பரவாயில்ல, ஒரு 5:30 மணிக்கு போல எழும்புவான். எழும்பி வீட்டுல போய் படுப்போம், அவ்வளவுதான். நம்ம எழும்பலாமா? இந்த பிள்ளையெல்லாம் எழும்பணுமே. அதுவும் எழும்பாக்கா, நம்ம எழும்பி போவோம், விழிச்சு பார்ப்போம். வரையிலன்னா நம்ம போவோம். வெயில் மூஞ்சில அடிச்சும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுல எழும்பி ஓடும். ஆமா, அதுவும் சரிதான். ஏற்கனவே அதுவும் இங்க வெளியில வந்து கிடைக்கிறதே பெரிய அதிசயமா இருக்கு. இதுக்கடையில இனி காலையில வெயில் அடிச்சுன்னா போதும், இந்த பக்கமே இனி ஜென்மத்துக்கு வராதுவா.
அது உண்மைதான்க்கா. சரிம்மா, எனக்கு நல்லா தூக்கம் வருது, டயர்டா வேற இருக்கு, தூங்கும். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, குட் நைட். குட் நைட். குட் நைட்.